ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான மாக்கசம் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். காதல் அப்படிங்கிற உன்னதமான விஷயத்தை கணக்கு போட்டு ப்ரெடிக்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கோர் கான்செப்டா வச்சிருக்காங்க. மிஹிர் ஒரு 19 வயசான மேத் ஜீனியஸ். இவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேட்ச் மேக்கிங் ஈக்குவேஷன் அண்ட் அல்காரிதம் மூலமா ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது நீங்க மேட்ரிமோனி சைட்ல உங்களோட ப்ரொஃபைல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மேட்ச் அல்காரிதம் மூலமா எடுத்து தருதுல அந்த மாதிரி மிஹிர் தன்னுடைய சிங்கிள் மதரான மோனா சிங்க்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரை தேடணும் அப்படின்றதுக்காக அவருடைய அல்காரிதம் வச்சு கண்டுபிடிக்க கிளம்புறாரு. பட் அவர் பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படின்றத அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பாக்குறாரு. நம்மளுடைய சொந்தங்களா இருந்தாலும் யாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ மிஹிர் தேடி வச்ச அந்த பார்ட்னர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரா அமைஞ்சாரா. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதையே. மிஹிர் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கும் மோனசிங்க்கும் இருக்கிற அந்த குவைட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணதும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோனசிங் பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த சீரிஸ்க்காக கொடுத்திருக்காங்க. மோனசிங் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கூலான ஒரு மாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களோட லைஃப்ல. அது ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட பையன் பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு சஜஸ்ட் பண்றதுக்கு அப்புறமா ஃபோர்ஸ் பண்ற மாதிரியான சில சீக்வன்சஸ் எல்லாம் வரும். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அது ஸ்டேஜ் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த டாக்ஸிக் கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் பெட்டரா டெவலப் பண்ணிருக்கலாம். பட் இவங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எதுவுமே இந்த சீரிஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ணல. கண்டென்ட் நல்லா இருந்தாலுமே ஸ்கிரீன் ரேட்டிங்ல கோட்டை விட்டுருக்காங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம விஷுவலா புரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருக்கணும். பட் இவங்க அதை டைலாக் வழியா மட்டுமே வச்சிருக்காங்க. சீரிஸ் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஒரு எமோஷனல் டெப்த்தோட வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த சீரிஸ் பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடக்கான இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மாக்கசம் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.